தெளிவரசியல் பார்வையில் ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோட்ல வந்து உலகத்திலேயே 2 மதத்துக்கு இடையில தான் போர், கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்கும் நடுவில் தான் சண்டை. இதில் வந்து பிற நாடுகளில் உள்ள பிற நம்பிக்கையில் உள்ள மக்களில் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த 2 மத பிரிவினர்களும் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கவுங்க மதத்துக்கு மதமாற்றம் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களோட எண்ணிக்கை கூடும். அப்போ தான் அந்த போரிடுறப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க யார் சர்வாதிகாரியாக வரப்போகிறாங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு. அதுக்காக தான் பாரதத்துலேயும் மதமாற்றம் செய்யப்படுகிறது. அப்பாவி இந்துக்களை கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் அவங்கள வந்து மதம் மாற்றி வைக்கிறதே இந்த உலக அளவில் உள்ள கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவில் உள்ள போருக்கு பலியாட ஆக்குறதுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு எபிசோடில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த 1905 இருந்து 1291 வரைக்கும் ஒரு பெரிய போர் நடந்திருக்கு உலக அளவில். என்னன்னா அதுவும் மேற்கத்திய நாடுகள்னு சொல்லலாம். வார் ஆஃப் குருசேட். இந்த குருசேடர்ஸ் யார் அப்படின்னா போப் தலைமையில் நடத்தப்பட்ட மத ரீதியான ஒரு ஆர்மி, இராணுவம்ட்டே சொல்லலாம். இந்த குருசேடர்ஸ் இவங்க யாரை எதிர்த்து இது பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய ஜிஹாதீஸ் படையெடுப்பாளர்களை எதிர்த்து. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் அவங்க ஒவ்வொரு நாடாக போகிறப்போ அது முதல்ல இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் அவங்க இந்த கிறிஸ்துவ பெரும்பான்மையான நாடுகள்லாம் போய் அவங்களோட இடத்த கேப்சர் பண்ணிக்கிறாங்க, கைப்பற்றிடுறாங்க. அப்போது இந்த கிறிஸ்துவர்கள்லாம் என்ன அப்படின்னா எங்களோட மதத்துக்கான அடையாளமான நிலங்கள், அதாவது அவங்க மத நம்பிக்கை கிறிஸ்துவ மத நம்பிக்கைக்கு முக்கியமான இடங்கள் எப்படி இருக்குதோ, இப்போ ஜெருசலமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் அது வந்து கிறிஸ்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கலாம். அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட வந்து பிரித்து பறித்து கொண்டுட்டு வந்து தங்களோட உரிமையை மீண்டும் நிலைநாட்டுறதுக்கான போர் தான் இந்த வார் ஆஃப் குருசேட். ஒரு உதாரணம் சொல்லணும்னா எப்படி இஸ்லாமியர்கள் பாரதத்தில் அயோத்தியா வந்து பாரதத்தில் உள்ள ஒரு கோயில், ஹிந்து கோயில், அங்கே போய் அவங்க மசூதியை கட்டி கைப்பற்றினோன்னா நம்ம இந்துக்கள் எப்படி அதை வந்து தங்களோட கடமையாக நினச்சி தங்களோட உடைமையே தங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டு கைப்பற்றியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களை எதிர்த்து போரிடும் அந்த போர் தான் வார் ஆஃப் குருசேட்ஸ். இதில் பங்கேற்ற மக்கள் எல்லாம் வந்து குருசேடர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இஸ்லாமை எதிர்த்து ஏன் இஸ்லாமை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் வந்து கிறிஸ்துவ முக்கிய வாய்ந்த இடத்தெல்லாம் கைப்பற்றிடுறாங்க. அப்போ இவங்க மீட்டு எடுக்கிறதுக்கான போர் தான் இந்த வார் ஆஃப் குருசேட்ஸ். நியாயமாக தெரியல, அதே தான் பாரதத்துலேயும் நடக்குது. இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பாரதத்தோட முக்கியம் வாய்ந்த இடங்கள்ல அங்கே அவங்க வந்து கைப்பற்றினதை பாரத தேசத்துள்ள இந்துக்கள் எங்களோட பாரம்பரியத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறது தப்பே கிடையாது. வார் ஆஃப் குருசேட்ஸ் நியாயம் அப்படின்னா இந்துக்கள் தங்களோட உடைமைகளை மீட்டெடுப்பது முழுக்க முழுக்க நியாயமான ஒரு விஷயம். இங்கே எங்கேயுமே வந்து இஸ்லாமுக்கு எதிர்த்தோ கிறிஸ்துவத்துக்கு எதிர்த்தோ பாரதத்தில் செயல்படலை. பாரத தன்மையோட இந்துக்களோட இடத்த அவங்க முக்கியம் வாய்ந்த கோயில்கள் முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இருக்குல்ல அங்கே வந்து அவங்க ஆதிக்கத்தை செலுத்துறப்போ தான் நம்மளோட உரிமைக்காக நாம் போராடுறோம். அப்போ இது நியாயமானது அப்படின்ட்டு இளைய தலைமுறைக்கு நிச்சயமாக இது வந்து புரியும் அப்படின்ட்டு தான் நம்ம நம்புகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த உலக அளவில் உள்ள இந்த மத அரசியலுக்கு வரலாம். அப்போ இந்த வார் ஆஃப் குருசேட்ஸ் யாரை எதிர்த்து அப்படின்னா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களை எதிர்த்து நடத்துறது. சரி, இப்போ வந்து இந்த இஸ்லாமியர்கள் ஏன் கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா அங்கே ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாது. இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இஸ்லாமியத்தில் வந்து கலிஃபாவோட ரூல் தான் இருந்திருக்கு. அதாவது கலிஃபா தான் அவங்களுக்கு பெரிய மத குரு. எப்படி கிறிஸ்துவத்தில் போப் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து கலிஃபான்ட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கலிஃபாக்களை ஆதிக்கத்தை வந்து அழிச்சது கிறிஸ்துவர்கள் அப்படிங்க அந்த கோபம் இஸ்லாமியர்களுக்கு உண்டு. அதனால அந்த இஸ்லாமிய ஜிஹாத் அப்படிங்க அந்த பிரிவுக்குள்ள போறவங்க வந்து இந்த கிறிஸ்துவர்கள்லையும் யூதர்கள்லையும் நாம அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுற தான் அது உலக அளவில் உள்ள ஜிஹாதோட கான்செப்டே. அப்போ இங்க என்னன்னா அவங்களோட ஜிஹாதீஸோட சித்தாந்தமே என்ன, அவங்களோட சிந்தனை, அவங்களோட நோக்கம் என்னன்னா கலிஃபாவோட ரூலை கொண்டுட்டு வந்து சட்டம் எதோட சட்டமா இருக்கணும், ஷரியா சட்டத்தை உலக அளவுல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், இங்கிலாந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கு, அமெரிக்காவா இருக்கட்டும், ஐரோப்பா நாடுகள், பல நாடுகள், அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, இங்க எல்லா இடத்துலையுமே இந்த ஜிஹாத் வந்து அந்த நாட்டோட கிறிஸ்துவர்களை எதிர்த்து தான் இருக்குது. பாகிஸ்தான்லயும் இந்துக்களை விடுங்க, கிறிஸ்துவர்களையும் அவங்க வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. சிறுபான்மையராக இருக்க கிறிஸ்துவர்களும் மதத்தின் அடிப்படையில் நிறைய துன்பத்தை மேற்கொண்டிருக்காங்க. பாகிஸ்தானில், பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானில், இதெல்லாம் வந்து அந்த நாட்டில் உள்ள அந்த ஜிஹாத் கான்செப்ட் உள்ளவங்க பண்ணுறது. அதே ஜிஹாத் கான்செப்டில் உள்ளவங்க தான் பாரதத்துக்குள்ளேயும் வந்து இதே அளவுக்கு தான் பாரதத்தை இஸ்லாமிய நாடா மாற்றணும் அப்படிங்கிற அந்த வெறியோட இருக்கிறாங்க. இப்போ மக்களாகிய நாம தீர்மானிக்கணும் நம்ம வாக்கு மூலமா இந்த ஜிஹாத் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கும் அரசியல் நோக்கத்துல மதமாற்றம் செய்ய வர கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் ஜிஹாத ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நாம வந்து ஆதரிக்கணுமா கூடாதா அப்படின்ட்டு புத்திசாலித்தனமா பகுத்தறிவோட, பகுத்தறிவுடா என்னது, பகுத்து அறிகிற தன்மையுடையவர்களாக நாம இருந்து பகுத்தறிவோட நாம சிந்திக்கணும். யாரோட செயல்பாடு நம்மளுக்கு நல்லது, பாதுகாப்பு, நாட்டோட அமைதிக்கும் பண்புக்கும் மக்களோட பாதுகாப்புக்கும். இங்க மக்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் எல்லாருமே அதுல அடங்குவாங்க. பாரதத்தின் மக்களோட நலத்துக்காக எந்த கட்சி செயல்படும்ட்டு பார்த்துட்டு யார் நமக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம வாக்களிக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்குள்ள இந்த கான்செப்டுக்கான நோக்கம்.